Welcome to our 10th standard. This is Shanti, your social science teacher. May God bless you all. I hope you will do the best. Let us all pray for COVID 19 go away from us. I hope you are interested in studies, history of the world. We are always interested in the war. We are also doing the war against corona, wearing masks and sanitations with hand washing. Let us now see about the World War. Do kindly buy a old books from senior students or get Xerox copy. First lesson 10 pages of History Unit 1. History Unit 1, Outbreak of World War and Aftermath. Outbreak of World War I and its aftermath. முதல் உலகப் போரும் அதன் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் அப்படின்ற லெசனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் த ரேஸ் ஆஃப் காலனிஸ் லீடிங் த ரைவல்ரி அண்ட் கிளாஸஸ் அமாங் த கிரேட் பவர்ஸ். யூரோப் கண்ட்ரி தான் ஒரு கிளாஸஸ் ஒரு மோதல்களை அடுத்த ஒரு காலனி நேஷன்ஸ் மேலே ஏற்படுத்தினாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜப்பான் அஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் அக்ரஸிவ் பவர் இன் ஈஸ்ட் ஏஷியா. ஜப்பான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனாக ஈஸ்ட் ஏஷியாவில் வளர்ந்து வருது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். கொலனியலிசம் இம்பேக்ட் ஆன் ஆஃப்ரிக்கா. கலனியலிசம், காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கலனியலிசம் அப்படின்றது எக்ஸ்பேண்டிங் தன் வீக்கர் நேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் அதர்ஸ் கண்ட்ரி வல்லரசு நாடுகள் போய் என்ன செய்வாங்க, அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க, சுரண்டுறாங்க. அதுக்கு பேர் தான் கலனியலிசம் அப்படின்னு பேர். கோசஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். காரணங்கள், ஈவெண்ட்ஸ் அந்த நடப்புகள், அண்டு ரிசல்ட் விளைவுகள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட விளைவுகளை பற்றி இந்த லெசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் மார்க் த புக் எக்ஸசைஸ் and important one words. Take your pencil and mark the important line. Introduction. 1914 is a turning point in world history. 1914 உலகத்து வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக இருந்த ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். The political and social process that began in 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped of the courses of the 20th century. 1879 அரசியல் மற்றும் சமுதாய மாற்றங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு 1789 ஆரம்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு பெரும் வெடிப்பாக 20வது நூற்றாண்டில் 1914 என்னவாயிருச்சு, ஒரு முதல் உலக போர் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஹிஸ்டாரிக்கன் தர்ஃபோர் கால் திஸ் அஸ் த லாங் 19th century. வரலாற்று அறிஞர்கள் இந்த வருஷத்தை என்ன சொல்கிறாங்களா, நீண்ட கால வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட காலமாக இருந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் தட் ட்ரா ஆன் த எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் ஆஃப் த என்டையர் வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ அஃபெக்ட் த லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த சிவிலியன் பாப்புலேஷன். இதை கூட ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த வாரை இண்டஸ்ட்ரியல் வார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வளங்கள் எல்லாமே இதில் என்னவாயிருக்கு, டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்க லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த சிவிலியன் பாப்புலேஷன். த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு வாஸ் ரீட்ரான். இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம்
இந்த வேர்ல்டு மேப்பில் இருக்க பொலிட்டிக்கல் மேப்பையே என்ன செய்ய ஆரம்பித்தோம், திரும்ப வரைகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரிஸ் வந்து என்ன வந்துடுச்சு, பிளவுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். 3 major emperors lie the shutter by the end of the war. 3 பெரிய பேரரசுகள் இருந்தாங்க. அவங்க யாருன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஒட்டமன்ஸ் அப்படின்றவங்க உதுமானிய பேரரசு அப்படின்னு. இவங்க தான் 3 பெரிய பேரரசு நாடுகளாக வேர்ல்டில் வளம் வந்தவங்க. The biggest outcome of the war was the ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த வேர்ல்டு வாரில் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த எண்டில். அது என்ன அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன். இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். It was a unique event as well as the first revolution of its kind in world history. For the first time, countries tried to bring out the world peace through the League of Nations. இந்த இண்டஸ்ட்ரியல் வார்னு சொல்லலாங்க, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ரஷ்யன் ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நடக்கும்போது வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து உலக அமைதி, வேர்ல்டு பீஸ் அப்படின்றத கொண்டு வரணுன்றதுக்காக லீக் ஆஃப் நேஷன், சர்வதேச சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. In this lesson, we discuss the circumstance leading to the outbreak of First World War and its repercussions include the Russian Revolution and the formation of an international peace organization, namely the League of Nations. இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், அந்த காசஸ் எப்படி வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கான காரணங்கள், உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து அமைதியை விரும்புகிறாங்க. அந்த அமைதிக்காக எதை நிலைநாட்டினாங்க, இன்டர்நேஷ்னல் பீஸ் ஆர்கனைசேஷன், அதோட நேம் தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். இதை பற்றி தான் இப்போ வரக்கூடிய டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரம்பிள் ஃபார் காலனிஸ். காலனிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு போட்டிகள், என்ன போட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னாலே என்னது, முதலாளித்துவ நாடுகள், வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாடுகளுக்குள்ள சந்தையில் மார்க்கெட் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், சந்தைமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு போட்டி, அதை தான் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட். இந்த கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு இருக்கிறவங்க முதலாளித்துவ நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரி அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ இருக்காங்க, அவங்க நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தான் வந்து மேலே வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்ட்ரிஸோட என்ன செய்கிறாங்க, போட்டி போடுறாங்க. அதை தான் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு, நம்ம கிளாஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 கேட்டகரிஸாக இருப்பாங்க. டாப்பர்ஸு, ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படி இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து என்ன செய்வான், பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினப்பான். அந்த 60-70 ஆவரேஜ் வந்து ஒரு 80 ரீச் பண்ணணும் அப்படின்னு நினப்பான். இந்த 95 அபோவ் இருக்கக்கூடிய டாப்பர்ஸ் வந்து இன்னும் வந்து என்ன செய்யணும், நான் தான் ஃபஸ்ட்டு வரணும், என்ன செய்வான், போட்டி போடுவான். அவன் தான் என்ன வரணும், ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு காம்படிஷன் உருவாகும். அதை தான் இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். The aim of capitalist industry was the produced more and more. அந்த முதலாளித்துவ நாடுகள் என்ன செய்கிறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பொருட்களை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. மோர் அண்ட் மோர், நிறைய மேலே என்ன செய்கிறாங்க, ப்ரொடக்ஷனை அதிகரிக்கிறாங்க. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamship. இதனால் வந்து என்னவாகலாம் உருவாகுது அப்படின்னா, அண்ட் அதர் சச் அண்டர்டேக்கிங். என்னெல்லாம் சர்ப்ளஸ் வெல்த் அப்படின்னாலே என்னது, நமக்கு தேவைக்கு மீறிய செல்வமும் ப்ரொடக்ஷனும் கிடைக்குது. அதன் மூலமாக எதை உருவாக்குறாங்க, ரயில்வேஸை உருவாக்குறாங்க, ஃபேக்ட்ரிஸை, தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க, இருப்பு பாதைகளை உருவாக்குறாங்க, ஸ்டீம்ஷிப், நீராவி கப்பல்களை உருவாக்குறாங்க. ரெவல்யூஷன் இன் த மீன்ஸ் ஆஃப் communication and the transportation in the later half of the 19th century facilitate the process of the European expansion in Africa and other places. தன்னோட வளங்களை
பெருக்கிறதுக்காகவும் வளர்க்குறதுக்காகவும் கம்யூனிகேஷன், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து துறைகளில் 19th செஞ்சுரியில் யூரோப்பியன் என்ன செய்யுது, வளர்ச்சி அடைய செய்யுது. அதுலேயும் எக்ஸ்பென்ஷன், தன்னோட யூரோப் கண்ட்ரி வந்து தன்னோட பரப்பளவை பெருக்கிறதுக்காக எல்லா நாடுகள்லையும் என்ன செய்கிறாங்க, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, a striking features of 19th century was that Europe emerged as the dominant power while Asia and Africa were colonized and exploited. 19th செஞ்சுரியில் யூரோப்பியன் நேஷன் வந்து டாமினன்ட் பவரில் என்னது, எல்லா நாடுகளையும் என்ன செய்யுது, டாமினன்ட் பண்ணுறாங்க, என்ன எதிர்க்கிறாங்க, காலனைஸ்டு பண்ணுறாங்க. காலனைஸ்டு எந்தெந்த கண்ட்ரீஸை பண்ணுறாங்கன்னா, ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் அந்த நேஷன்ஸ் மேலே காலனைஸ்டு பண்ணி எக்ஸ்ப்ளாய்டட், அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு சுரண்டுறாங்க. Within Europe, England had a preeminent position as the world leader of capitalism. இதில் யூரோப் மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து என்னது, வேர்ல்டுலே ப்ரீஎமிட்டன்ட் பொசிஷன். அப்படின்னா அவன்னா லீடர் ஆஃப் த கேபிட்டலிசமாக இருக்காங்க. ஹூ இஸ் த லீடர் ஆஃப் த கேபிட்டலிசம்? இங்கிலாந்து. யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது அந்த இங்கிலாந்து வந்து என்ன இருக்குது, தான் முதலாளித்துவ நாடு அப்படின்ற ஒரு டாமினன்ட் பொசிஷனில் இருக்காங்க. And ever growing the demand for market and raw materials made the capitalist power race around the world for expanding the empire of for exploitations. இவங்களோட தன்னோட மார்க்கெட்டை, அவங்க சந்தை வளங்களை வளர்க்குறதுக்காகவும் தன்னோட பரப்பளவை வந்து விரிவுபடுத்துறதுக்காகவும் கேபிட்டலிஸ்ட் பவர் முதலாளித்துவத்தை வந்து உருவாக்குறதுக்காகவும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லேயும் கலனிச முறையை பயன்படுத்தி ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா கச்சா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பொருட்களை நான் எல்லா நாட்டில் இருந்து என்ன செய்கிறாங்களா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க, சுரண்டல் முறையில் அதை எடுக்கிறாங்க. Next one is a rise of monopoly capitalism. Rise of monopoly capitalism அப்படின்றது முற்றுரிமை முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோபலி அப்படின்னாலே என்னதுன்னா எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷன் ஆர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது தான் மோனோபலி கேபிட்டலிசம். ஆஃப்டர் 1870 the alliance of industry and finance seeking profit in market for goods and capital, which was the essential characteristics of imperialism, became the evident in the later half of the 19th century. The 1817ல எல்லாருக்கும் என்னவாகுது, ப்ராஃபிட் அதிகரிக்கணும், மார்க்கெட்டில் தன்னோட ப்ரொடக்ஷன் வந்து என்னவாகணும், இன்க்ரீஸ் ஆகணும். ஒன்று தொழில், அனதர் ஒன் இஸ் அ நிதி அப்படின்ற கேபிட்டல், பணம் அப்படின்றது மட்டும்தான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. அது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னா இம்பேரியலிசம். இம்பேரியலிசம் மீன்ஸ் ஒரு பவர் ஆர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 19th செஞ்சுரியில் வழிவகுக்குது. த ஓல்டு ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் கொலாப்ஸ். அந்த சுதந்திரமாக செயல்படுற வணிகம் அப்படின்றது இதில் என்னவாகுது, கொலாப்ஸ் ஆகுது, தடைப்படுது. தேர் வேர் ட்ரஸ்ட் இன் த யூஎஸ்ஏ அண்ட் காடல் இன் ஜெர்மனி. இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன், அதை பற்றி கீழே சொல்கிறேன். ட்ரஸ்ட் அப்படின்ற முறையை யூஎஸ்ஏ ஃபாலோ பண்ணுறாங்க, ஹாடல் அப்படின்றத ஜெர்மனி ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் அப்படின்றது a trust is an industrial organization engaged in the production or distribution of any commodity. ஒரு இண்டஸ்ட்ரியல் என்ன செய்கிறாங்க, ஒரு தொழில்நுட்ப ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு, தொழில்சார் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே பொருட்களை என்ன செய்கிறாங்க, உற்பத்தியும் செய்கிறாங்க, அதே பொருட்களை அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் விற்கவும் செய்கிறாங்க, சேல் பண்ணவும் செய்கிறாங்க. The trust would possess adequate the control over the supply and price of the commodity to its own advantage. அவங்க மட்டும்தான் எவ்வளோ பொருளை வந்து சேல் பண்ணணும், சப்ளை பண்ணணும், அண்ட் அந்த பொருளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றது யார் மட்டும் முடிவு பண்ணுவாங்க, இந்த ட்ரஸ்ட் அப்படின்ற இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை யார் யூஸ் பண்ணாங்க, யூஎஸ்ஏ. ஹாடல் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் வைஸாக ட்ரேட் பண்ணது, அதுதான் ஹாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க, ஜெர்மனி.
அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் அந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இம்பீரியலிசம் அட் இஸ் எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேபிட்டலிசம் முதலாளித்துவம் அப்படின்னு படிச்சுக்கோம். இன்எவிடபிலிட்டி லெட் டு இம்பீரியலிசம். கேபிட்டலிசத்துக்கும் இம்பீரியலிசத்துக்கும் என்ன இருக்குது, வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு லெனின், லெனின் இஸ் எ ரஷ்யன் பிரசிடென்ட், அவர் லெனின் சொல்கிறாரு, இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். இம்பீரியலிசம் மூலமாக தான் ஒரு இதை இம்பீரியலிசம் மூலமாக உருவாகிறது தான் என்னது, கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, லெனின் சொல்கிறாங்க. Beside being a market for surplus goods, colonies served another purposes. இதோட எனக்கு தேவையான சர்ப்ளஸ் குட்ஸ், செல்வ வளங்களும் என்னது அதிகமான ஏனைய செல்வ வளங்களும் அண்டு மார்க்கெட் சந்தை நிலவரங்களும் என்ன இருக்குது, அதிகமாகவே இருக்குது. இந்த காலனிஸை வந்து உருவாக்குறதுனால அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பீரியலிசம் வாஸ் not just about colonies. It became the total system, the logic which was the total militarism of the total war. imperialism அப்படின்றது ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். காலனியலிசம் அப்படின்றது, காலனிஸ் அப்படின்றது காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டோட்டலாக எதை பற்றி மட்டும் வருது, மிலிட்ரியலிசம், இராணுவ தளங்களை எதிர்த்துறதும் இராணுவ செயல்களை மீறுறதுக்கும் ஒரு டோட்டல் வார், ஒரு வாரை வந்து உருவாக்குறதுக்கு இது வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் த ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். வல்லரசு நாடுகளோட ஒரு மோதல், எப்படிலாம் காலனிஸை கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், யூரோப் வந்து தன்னோட பவர்ஸை வந்து எப்படி நிலைநாட்டுது, எப்படிலாம் காலனிஸை மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். In the 19th century, European powers had colonized many other countries. யூரோப்பியன்ஸ் பவர்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸை என்ன செய்கிறாங்க, காலனைஸ்டு பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. பை 1880 மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரீஸ் ஹேட் பின் காலனைஸ்டு. ஏன்னா 1880 ஏஷியன் கண்ட்ரீஸை ஃபுல்லாக என்னவாகுது, காலனைஸ்ட் ஆகுது. ஒன்லி ஆஃப்ரிக்கா வாஸ் லெஃப்ட். இதில் எதை மட்டும் விட்டுறாங்க, ஆஃப்ரிக்காவை மட்டும் விட்டுறாங்க. த ஆக்குபேஷன், டிவிஷன் அண்ட் காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா டுக் பிளேஸ் ஃப்ரம் 1881. இதில் 1881 திரும்பவும் என்னவாகுது, கொஞ்சம் ஆஃப்ரிக்காவில் ஒரு 10% என்னவாகுது, காலனைஸ்ட் ஆகுது. 1881 1914 வரை. ஆஃப்டர் 1870 இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டலி அண்ட் ஜெர்மனி ஜாயின் த ஸ்க்ரம்பிள் ஃபார் காலனிஸ். இதில் காலனிஸில் உருவாக்குறதுக்கு நிறைய நாடுகள் வந்து என்னதை போட்டி இடுறாங்க. அதில் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டலி அண்ட் ஜெர்மனி இவங்கெல்லாம் முக்கியமாக காலனி ஆதிக்கத்தில் போட்டியில் இறங்குறாங்க. கிளாஷஸ் அமாங்கஸ்ட் கிரேட் பவர்ஸ். வல்லரசு நாடுகளோட ஒரு மோதல். வல்லரசு நாடுகள் எல்லாம் கிரேட் பவர் நேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மோதலில் ஈடுபடுறாங்க. டிஸ்பியூட் த லீட் இன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரோல் ஃபாஸ்ட் எம்பரர் இங்கிலாந்து வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இங்கிலாந்து வந்து ப்ரீ எமிட்டன்ட் கண்ட்ரி அப்படின்றத பார்த்தோம். அவங்க தான் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்றத பார்த்தோம். அவங்க இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் நிறைய டெவலப் ஆகுது. அண்ட் என்னவாகுது, வாஸ்ட் எம்பரர் அப்படின்னா தன்னோட பரப்பளவே என்ன செய்கிறாங்க, விரிவுபடுத்துறதில்ல. அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான நிலை இல்லை. யாருக்கு, இங்கிலாந்துக்கு. அதான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆனாலும் அண்டு தன்னோட பரப்பளவை பெருக்கிறதில்ல, அவங்களுக்கு திருப்தி இல்லாத நிலையில் இருக்காங்க. வாட் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இங்கிலாந்து வாஸ் இன் competition with Germany and the United States, which were producing the cheaper manufactured goods and this capturing England market. என்ன செய்கிறாங்க, இங்கிலாண்டை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு கிரேட் பவர்ஸும் ஜெர்மனியும் யூஎஸ் என்ன செய்கிறாங்க, தன்னோட ப்ரொடக்ஷன் தன்னோட ப்ரொடக்ஷன் குட்ஸை வந்து ரொம்ப சீப்பாக என்ன செய்கிறாங்க, ப்ரொடக்ட் பண்ணி அதை சீப்பான ரேட்டுக்கு எங்கே கொண்டு போய் விற்கிறாங்க, இங்கிலாந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு வந்து லாஸ் ஆகும், இங்கிலாண்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுற குட்ஸ் வந்து சேல் ஆகாமல் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஜெர்மனியும்
யூஎஸ்ஏ என்ன செய்கிறாங்க, சீப்பாக குட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டில் அதுவும் எந்த மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க, இங்கிலாந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. இது ஒரு ரீசன். நேஷ்னல் rivalry led to frequent clashes between this great power of ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப். இதனால் ஒரு ஒரு மோதல் ஒரு நாட்டுக்குள்ளே என்னவாகுது, ஒரு கிளாஷ் உருவாகுது. அது எந்தெந்த நாடுகளுக்குள்ள, ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்டு யூரோப் நாடுகளில் ஒரு போட்டி. நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட் இப்போ யூரோப் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஏஷியாவில் த ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஜப்பான் எப்படி வளர்ந்து வருது, ஒரு சின்ன நாடான ஜப்பான் வந்து எவ்வளோ வேகமாக வளர்ந்து வருது ஏஷியா கண்ட்ரியில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன் ஏஷியா ஜப்பான் டூரிங் திஸ் பீரியட் மெய்ஜி இரா, அந்த இயரை வந்து என்ன சொல்கிறாங்க, மெய்ஜி இரா அப்படின்னு சொல்கிறாங்க. 1867 1912 வரைய மெய்ஜி இரா அப்படின்னு சொல்கிறோம். இமிட்டேட்டிங் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் ஹேட் பிகேம் தர் ஈக்குவல் இன் மெனி ரெஸ்பெக்ட். வெஸ்டர்ன் நேஷன்ஸ், அந்த மேற்கத்திய நாடுகளோட ஈக்குவலாக இவங்க இருக்காங்க. தோ த அவுட்லுக் ஆஃப் த ரூலர்ஸ் டில் ரிமைண்ட் ஃபியூடல், ஜப்பான் டுக் டு மாடர்ன் எஜுகேஷன் அண்ட் மிஷினரிஸ். ஜப்பானில் என்ன இருக்கும், கொஞ்சம் நிலமானிய முறை தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் ரூலர்ஸ்கிட்ட இருந்துச்சு. ஜப்பான் ரூல்ஸில் கொஞ்சம் நிலமானிய முறைகள், லேண்ட்லார்ட்ஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி ஜப்பான் டுக் த வெஸ்டர்ன் எஜுகேஷன். எதை கொண்டு வராங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் மிஷினரி சிஸ்டம். எல்லாத்துலேயும் மேக் பண்ணுறது யார் மேக் பண்ணுறது, மிஷின் மேக் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றாங்க. With a modern army and navy, Japan had emerged as an advanced industrialist power. அதோட வெஸ்டர்ன் எஜுகேஷன் மிஷினரிஸோட என்னெல்லாம் வருது, மாடர்ன் ஆர்மி, காலாட்படை, கப்பல் படை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் பவர்ஸ்லையும் என்னவாகுது, அட்வான்ஸாக கொண்டுட்டு வராங்க, இன்னோவேஷனாக கொண்டு வராங்க. இன் 1894 சிஃபோஸ் எ வார் ஆன் ஜப்பான். 1894 ஜப்பான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரை வந்து தாக்குதல் பண்ண போகிறாங்க, சைனாவை. த க்ரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் இன் த சைனோ ஜப்பனீஸ் வார் 1894-95 சர்ப்ரைஸ் த வேர்ல்டு. இங்கே ரெண்டு பேருக்கும் நடந்த மோதலில் சைனா அப்படின்றது ஒரு வாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. த லிட்டில் ஜப்பான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற மோதலை என்ன வார் அப்படின்னு சொல்கிறோம், சைனோ ஜப்பனீஸ் வார். எப்போ நடக்குது, இது 1894-95 நடக்குது. இதில் மட்டும் இல்லாமல் இதில் யார் வந்து டிஃபீட் ஆகிட்டா, சைனா டிஃபீட் ஆகிடுது. டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் த 3 கிரேட் பவர்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ். இதை என்ன செய்கிறாங்க, இந்த சின்ன நாடு வந்து சைனாவை தோற்கடிக்குது அப்படின்றத வார்ன் பண்ணுறாங்க. எந்த 3 கிரேட் பவர்ஸ், ரஷ்யாவும் ஜெர்மனி ஃப்ரான்ஸ். ஜப்பான் அனெக்ஸ்டு த லியாண்டக் பெனிசுலா வித் த போர்ட் ஆர்த்தூர். இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி வார்ன் பண்ணாலும் ஜப்பான் வந்து எதை வந்து அனெக்ஸ் பண்ணுது, லியாண்டக் அப்படின்ற ஒரு தீபகற்பம், ஒரு பெனிசுலாரையும் போர்ட் ஆர்த்தூர் அப்படின்ற ஒரு போர்ட் ஹார்பரை என்ன செய்கிறாங்க, ஜப்பான் கேப்சர் பண்ணுறாங்க. பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ்டு தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் ஏசியா. இதில் வந்து எல்லா கிழக்கு ஏஷியா நாடுகள் அனைத்துக்கும் புரிய வைக்குது, ஜப்பான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஜப்பான் ஹவவர் இன் வியூ ஆஃப் ப்ரெஷர் மவுண்டன் பை யூரோப்பியன் பவர்ஸ் ஷுட் கேவ் அப் இட்ஸ் கிளைம் ஓவர் த போர்ட் ஆர்த்தூர். இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் சொன்னோம்ல, இப்போ பார்த்தோம்ல, ஃப்ரான்ஸ், ரஷ்யா அப்படின்ற அவங்கெல்லாம் வந்து ஜெர்மனி இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால அந்த போர்ட் ஆர்த்தூர் அப்படின்றத என்ன செஞ்சிடறாங்க, அவங்களோட முறைகளை கைவிட்டுருது, ஜப்பான் வந்து கைவிட்டுருது. ரஷ்யா டுக் அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் அண்ட் சென்ட் எ லார்ஜ் ஆர்மி டு மஞ்சூரியா. ஆனால் ரஷ்யா என்ன செய்யுது, தன்னோட ஆர்மியை எங்கே அனுப்புது, மஞ்சூரியா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு அனுப்புகிறாங்க. இது மஞ்சூரியா அப்படின்றது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அங்கே சென்ட் பண்ணுறாங்க. ஜப்பான் என்டர் இன்டு அன் அலையன்ஸ் வித் இங்கிலாந்து in 1902 and demanded the Russia with troops from Manchuria. ஜப்பான் வந்து
இங்கிலாண்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒரு உடன்படிக்கை அலையன்ஸ் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட்டில் 2 பேருக்கு ஏற்படுது. ஒரு அக்ரிமெண்ட்டில் ஈடுபடுறது 1912 ஏற்படுறதுனால இந்த ரஷ்யா வந்து மஞ்சூரியாவில் தன்னோட படைகளை நிப்பாட்டினாங்கள்ல, அதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ரஷ்யா வித்ரா ட்ரூப்ஸ் ஃப்ரம் மஞ்சூரியாவில் கொண்டு வந்த படைகளை ரஷ்யா தன்னோட இடத்துக்கே எடுத்துகிட்டு போயிடுது. ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட் த ஜப்பான். இது வந்து என்ன நினைக்குது, ஜப்பான் என்ன நினைக்குது, நம்மளை வந்து தரைக்குறைவாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஜப்பானை தரைக்குறைவாக அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னால என்னது, தரம் தாழ்த்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிது. இன் 1904 த வார் பிகேன் பிட்வீன் த 2 countries. 1904 ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் என்ன வருது, போர் வருது. இன் திஸ் ரஷ்யோ ஜப்பனீஸ் வார் ஜப்பான் டிஃபீட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் போர்ட் ஆர்த்தர். இந்த 2 வாரம் 1904 2 நேஷன் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்குது. இந்த வார் பேர் ரஷ்யோ ஜப்பானீஸ் வார். இதில் ஜப்பான் வந்து யாரை டிஃபீட் பண்ணிடுறாங்க, ரஷ்யாவை டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த போர்ட் ஆர்த்தூரை விட்டு கொடுத்தாங்கல்ல, இந்த யூரோப்பியன் நேஷனோட ஃபோர்ஸ்னால அதை விட்டு கொடுத்தாங்கல்ல. ஃபஸ்ட்டு சைனாவோட சண்டை போட்டு தான் லியான்டக் பெனிசுலா போர்ட் ஆர்த்தூரை கேப்சர் பண்ணுவாங்க. யூரோப்பியன் பவர் வந்து கொஞ்சம் மவுண்டட் பண்ணதுனால அதை விட்டுடுறாங்க. இப்போ திரும்ப ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் வார் வந்ததுனால அந்த போர்ட் ஆர்த்தூரை திரும்பவும் கைப்பற்றுறாங்க. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர் த சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர். அதுக்கப்புறம் அந்த கிரேட் பவர்ஸ் வல்லரசு நாடுகளில் பட்டியலில் யாரும் வந்துட்டாங்க, ஜப்பான் நாடும் வந்துருச்சு. இதுதான் ஜப்பானோட தீவிர வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான், தன்னோட ஸ்ட்ராங் ஆர்ம் நம்மளோட ராஜதந்திர முறையில் ஒரு வலுவான பகுதியாக என்னவாகுது, ஜப்பான் வந்து விளங்குது. ஆஃப்டர் 1905 ஜப்பான் டுக் கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. 1905 கொரியனையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் பாலிசியை, உள்நாட்டு விவகாரங்களையும் வெளிநாட்டு விஷயங்கள்லையும் கொரியன் மேலே ஒரு தலையீடு செய்து யார், ஜப்பான். த அசசினேஷன் ஆஃப் ப்ராமினென்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட் provided the excuse in 1910 for Japan annexation of Korea. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, டிப்ளமேட் அப்படின்றது ஒரு உயர் அதிகாரி, ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் கொலை பண்ணிடுறாங்க, கில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1910 ஜப்பான் திரும்ப எதை அனெக்சேஷன்னா கேப்சர், எதை கேப்சர் பண்ணுறாங்க, கொரியாவை கேப்சர் பண்ணுறாங்க. த கன்ஃபியூஷன் இன் சைனா ஃபாலோயிங் த டவுன்ஃபால் ஆஃப் Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further எக்ஸ்பென்ஷன். அது மட்டும் இல்லாமல் கொரியாவை கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எதை நோக்குறாங்க, சைனாவை நோக்கும்போது அதில் மஞ்சு டைனசிட்டி, மஞ்சு சகாப்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு 1912. அது என்னவாகுது, ஒரு டவுன்ஃபால், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைனசிட்டி குறையும் போது ஜப்பான் தனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி தன்னோட திரும்ப என்ன செய்யங்க, போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஃபர்தர் எக்ஸ்பென்ஷன், தன்னோட பரப்பளவை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜப்பான் டிமாண்டட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மன் ரைட்ஸ் இன் சாண்டங் டு ஜப்பான் அண்ட் த ரெகக்னைசேஷன்ஸ் ஆஃப் ஜப்பானீஸ் ஹோல்ட் ஓவர் மஞ்சூரியா. ஜப்பான் வந்து அதில் வந்து ஜெர்மன் வந்து ஷாண்டங் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து தன்னோட இடமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஜப்பான் என்ன சொல்லுது, என்ன டிமாண்ட் பண்ணுது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜப்பனீஸ் ஹோல்டு ஓவர் மஞ்சூரியா வரைய தன்னோட படைப்படத்தை பெருக்குது. திஸ் ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி அரோஸ்டு த ஹாஸ்டிலிட்டி அப்படின்றது எனிமி கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப் போத் சைனா அண்ட் த யூரோப்பியன் பவர்ஸ். இப்போ பவராக நம்ம வந்து பாப்புலர்னாலே என்ன இருக்கும், ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஜப்பான் வந்து வளர்ந்து வந்து தன்னோட பரப்பளவை வந்து பெருக்கும்போது எல்லாருக்கும் என்னவாகுது, ஒரு எனிமி நேஷன் உருவாகுறாங்க. அது எந்த நாடுனா யூரோப்பியன் பவர்ஸுக்கும் அண்டு சைனாவுக்கும் ஜப்பான் ஒரு ஹாஸ்டிலிட்டி நேஷனாக இருக்காங்க. இதுதான் இவங்களோட ஜப்பானோட அசூர வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது காலனைசேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபாலோட். எப்படி காலனி ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். இன் 1876 barely
10% of Africa was under the யூரோப்பியன் கண்ட்ரோல். 1876 ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவை வந்து லெஃப்ட் பண்ணிட்டாங்க காலனியலிசம்லேருந்து. ஆனால் 1876 10% வந்து என்ன இருக்காங்க, ஆஃப்ரிக்காவில் யூரோப்பியன் ரூல்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. பை த 1900 particularly the whole of Africa was colonized. 1900 whole ஆஃப்ரிக்காவுமே colonized ஆயிடுச்சு. பிரிட்டன், France and Belgium had divided the continent between them, leaving a few areas for Germany, Italy, Britain, France, Russia. Germany also established the sphere of influence in China. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் இந்த 3 நாடுகளும் தன்னோட கான்டினென்ட்டில் ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜெர்மனி அண்ட் இட்டலி. இவங்க ரெண்டு நாடுகளுக்கும் தன்னோட பகுதியை இருக்கக்கூடிய சில ஏரியாஸை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு செல்வாக்கு மண்டலமாக சைனாவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் சைனாவில் இருக்காங்க. வாட் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி. ஜப்பான் டுக் ஓவர் த கொரியா அண்ட் தைவான். ஜப்பான் வந்து எதை காலனிஸ்ட் ஆக்குது? கொரியாவையும் தைவானையும். ஃப்ரான்ஸ் கான்குயர் இந்தோ சைனா. ஃப்ரான்ஸ் எதை ஆக்குபை பண்ணுது? இந்தோ சைனா. த யூஎஸ் டுக் த பிலிப்பைன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின் அண்ட் பிரிட்டன் அண்ட் ரஷ்யா அக்ரீட் த பார்ட்டிஷன் ஆஃப் ஈரான். யூஎஸ் யுனைடெட் நேஷன் வந்து எதை காலனைஸ்ட் ஆக்குது? பிலிப்பைன்ஸ் அண்ட் ஃப்ரம் ஸ்பெயின். அண்ட் பிரிட்டன் அண்ட் ரஷ்யா அக்ரீடு த பார்ட்டிஷன் ஆஃப். ஒரு அக்ரிமெண்ட் வைஸில் பிரிட்டனும் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட் வைஸில் பார்ட்டிஷன் அப்படின்னால என்னது? ஸ்ப்ளிட் பிரிக்கிறது. எதை பிரித்து எடுத்துக்கிறாங்க? ஈரானை எடுத்துக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் டு கர்வ் அவுட் காலனிஸ் இன் ஆஃப்ரிக்கா ரிசல்ட் ஆஃப் த பெட்லி பேட்டில்ஸ். என்னவாகுது? ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய அந்த காலனைஸ்டு பீப்புள் ஆஃப்ரிக்காலையும் எதை உருவாக்குது? ஒரு இரத்த களரியான ஒரு வாரை உருவாக்கி கொடுக்குது. த ஃப்ரான்ஸ் ஹேட் டு ஃபைட் எ லாங் அண்ட் பிட்டர் வார் டு கான்கயர் அல்கீரியா அண்ட் செனகல். இவங்க ஃப்ரான்ஸுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிட்டர் வார், ஒரு கடுமையான வார்னால எது தாக்குதல் படுதுன்னா அல்கீரியா அப்படின்ற இடமும் அண்ட் செனகல் அப்படின்ற இடமும் பாதிக்குது. த பிரிட்டிஷ் லாஸ் த ஜுலஸ் அப்படின்ற ஒரு பீப்புள், ஒரு இனத்தவரையும் 1879 அண்ட் டு த சுடனிஸ் ஆர்மி அப்படின்றது 1884 பிரிட்டிஷ் லாஸ் பண்ணுறாங்க. த இட்டாலியன் ஆர்மி சஃபர்டு எ டிவாஸ்டிங் டிஃபீட் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எத்தியோப்பியன் ஆர்மி அட் அடவா 1896. எத்தியோப்பியன் ஆர்மியால் தாக்கப்பட்டு அந்த அடோவா அப்படின்ற நகரமே அழிக்கப்படுது. ரொம்ப என்னவாகுது? டிவாஸ்டிங் அப்படின்னா என்னது? பிரிக்கப்படுது. இட்டாலியன் ஆர்மினால் சஃபர் ஆகுறாங்க. எத்தியோப்பியன் ஆர்மி அட் அடோவா அப்படின்ற பிளேஸ். இப்படி தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு முன்னால் வேர்ல்டில் எல்லா கண்ட்ரீஸும் இந்த மாதிரி காலனைஸ்டில் இருந்தாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இதுவரையே நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு முன்னால் உலக நாடுகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பற்றி பார்த்தோம். இதில் ஒரே ஒரு 2 மார்க் மட்டும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 2 மார்க், ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜப்பானீஸ் வார் அப்படின்றத ஃபஸ்ட்டு 2 மார்க் உங்களுக்கு பேஜ் நம்பர் 4 பாருங்கள். சரி, பேஜ் நம்பர் 2 ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் 8th லைன். இன் 1894 இதில் இருந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக என்ன எழுதணும்? ஈஸ்ட் ஏஷியா வரைய இந்த ஃபஸ்ட்டு 2 மார்க் உனக்கு கவர் ஆகிருக்கு. இதை எல்லோரும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜப்பானீஸ் வார்? ஆன்சர் பேஜ் நம்பர் 2 ஏஷியா த ரைஸ் ஆஃப் ஜப்பான் அப்படின்ற பேராகிராஃப் ஃபஸ்ட் பேராகிராஃபில் 8th லைனில் இருக்குது. இன் 1894 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் ஏஷியா வரை எண்ட் ஆகுது. இதை எல்லோரும் மார்க் பண்ணிக்கோங்க.